ஹீரோவுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டு கண்ணையும் கட்டிட்டு 2 ஆளை பிடிச்சி சொல்லிட்டு அடித்தான்னா எப்படி இருக்கும்? தெலுங்கு பட வில்லன்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட தெலுங்கு பட வில்லன்களை விட ஒரு கேவலமான நிலையில் தான் மோடி இருக்கார். எதிர்க்கட்சிகளை எல்லா வகையிலும் முடமாக்கி அவர்களுக்கு எதிராக சண்டை போடுகிறார்கள். பிரதமர் அலுவலகம் நேரடியாக எலக்ட்ரல் பாண்ட் எப்படி வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு கேள்வி வருது. கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல எத்தனை முறைகேடு, எக்ஸ்டார்ஷன், வழிப்பறி, கொள்ளை நடந்திருக்கிறது. பதில் எப்படி சொல்கிறான் பாருங்கள். அதை எம்பியால் வகுத்துருங்க. வாங்கினது பூரா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு, வகுக்கிறதுக்கு மட்டும் எம்பியை வச்சுருக்காங்க. கோர்ட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பதில் சொல்ல முடியல, உளர்றாங்க. என்ன பதில்னு சொல்ல முடியல. இப்போ எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கிறாங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாரு, ராத்திரி 12 மணிக்கு 200 பேர் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. காலையில் கூப்பிட்டு 6 பேர் இவங்க தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் கருத்து சொல்லுங்க. இது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இந்த தேர்தல் பத்திர முறைகேடு பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. அந்த கருத்தை சமாளிப்பதற்காக உடனே சிஏஏ அறிவிப்பு, உடனே ஒரே நாடு ஒரே தேர்தல். அந்த கருத்து வரக்கூடாது, அந்த விவாதம் வரக்கூடாது என்பதை சமாளிப்பதற்கு இடி, சிபிஐ, ஐடி, அங்கே ஒரு திவாரி, இங்கே ஒரு ஜோஷி, அங்கே ஒரு திவேதி, இங்கே ஒரு திரிவேதி, இப்படியே வச்சிருக்கிறாங்க. மிஸ்ரா இடிக்கு. அதுக்கப்புறம் 400 அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பையும் வெளியிடுகிறாங்க. இது 23ஆம் புலிகேசியில் பைல்வான் படம் வரைஞ்சிருக்க மாதிரி தான். இந்த வெக்கக்கேடு என்னன்னு கேட்டாங்க. இது அப்புறமா 56 இன்ச்சுன்றாங்க. ஆர்னால்டு ஸ்வார்ட்செனகருக்கு 58 இன்ச்சு தான். இதை யாராவது சொல்லணும். ஆர்னால்டுக்கு 58 தான், நீங்கள் வேணால் 68ன்னு சொல்லுங்கள். இப்போ ராகுல் காந்தி பேசியிருக்காரு, உலகத்திலே பெரிய எக்ஸ்டார்ஷனிஸ்ட் வந்து மோடி தான். மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் ஆதி முதல்ல நடத்தின தொழிலே அதுதான். முதல்ல ரவுடி, அப்புறம் தான் இதெல்லாம். அமித்ஷாவும் ஷோரப்தீன் ஷேக்கும் ஒரு கும்பலாக இருந்து கொண்டு ரியல் எஸ்டேட்டுக்காரர்களிடம், கிரானைட் வணிகர்களிடம் லட்சக்கணக்கில் அவர்களை மிரட்டி பணம் பறித்து கொண்டிருந்தார். அந்த ரவுடியை பயன்படுத்தியே அரேன் பாண்டியா என்ற மந்திரியை முடித்தாங்க, தங்களுடைய மந்திரியை. இந்த ஷோரப்தீன் ஷேக்கிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் அமித்ஷாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சிபிஐ சார்ஜ் ஷீட். அப்போ ஒரிஜினல் எக்ஸ்டார்ஷனிஸ்ட். அவங்க கையில் ஒரு ஒன்றிய அரசின் அதிகாரம் கிடைக்கிறது. அருமையான நீதிபதி இருக்கார், ஜிஆர் சாமிநாதன். அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணலாமா கூடாதா? இந்த கேஸை அவர் விசாரிச்சிருக்காரு. மனுதாரர் என்ன சொல்கிறாருனாக்கா, வேப்ப மரம் பெண், அரச மரம் ஆண். வேப்ப மரத்துக்கு வயசு கூட, அரச மரத்துக்கு வயசு கம்மி. பெண்ணுக்கு வயசு கூட, ஆணுக்கு வயசு கம்மி, எப்படி கல்யாணம் பண்ண முடியும் என்பது அவருடைய மனு. இவர் விசாரிச்சுட்டு, சச்சின் டெண்டுல்கர் ஒய்ஃபு அஞ்சலிக்கு வந்து சச்சின் டெண்டுல்கரோட வயசு அதிகம், அதனால் ஒரு முற்போக்கான முறையில் நம்ம சிந்திக்கணும் இதை அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேட்ரியார்கிக்கல் நோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கூடாது. அஞ்சலி ஆங்கிலோண்டியன்ற மேட்டர் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த நீதிபதி இது பேட்ரியார்கிக்கல் நோஷன்ஸ் எல்லாம் கூடாதுன்னு சொன்ன நீதிபதி, அர்ச்சகர் தீர்ப்பில் பிராமணர்கள் தவிர யாரும் வரக்கூடாது, நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன், நானே கர்ப்பகிரகத்துக்கு வர முடியாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீதிமன்றத்தில் பேசினார். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோடி ஹிந்தி பேசுகிறத கேட்கும்போது ஒரு விதமான எரிச்சல் டெவலப் ஆகும். தோழர் நவீன்குமார் பேசின பிறகு ஹிந்தி மேலே ஒரு காதல் வந்துருச்சு எனக்கு. whenever I happen to hear Modi speak Hindi, I develop a sort of irritation. But when I heard you, I have developed love towards Hindi. Feel like learning Hindi. இந்திரகுமார் பேசினதை கேட்ட பிறகு நம்ம டிவி டிபேட்டுக்கு போகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எதிரில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் வலதுசாரி பிரிவினர் மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பேசினார். எனிவே, நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இயன்றவரை சுருக்கமாக பேச முயற்சிக்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. கால அட்டவணை மோடிக்கு ஏற்ப, மோடியின் பிரச்சார
வசதிக்கு ஏற்ப அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. தமிழ்நாடு முதல்ல ஒரு இத்தனை வாட்டி வந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு தான் முதல்ல என்று யூகித்தோம். அதுபோல தான் நடந்திருக்குது. மோடியை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எப்படி தேதி வசதின்னு கேட்டு அப்படித்தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் 5 கட்டம், பெங்காலில் 7 கட்டம். எங்கெல்லாம் மோடி அதிகமாக போக வேண்டிய தேவை இருக்குதோ அங்கெல்லாம் அதற்கு தகுந்தாற்போல் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் நோக்கம் இங்கே அறிவிக்கப்பட்டிருப்பதைப் போல வடக்கு தெற்கு கட்சி வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கடந்து பாசிசத்தை வீழ்த்துவதற்கு, இந்த குடியரசை காப்பதற்கு எப்படி ஒன்றுபட வேண்டும் என்பதை நாம் பேசி வருகிறோம். தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு சவால் தான். எனினும் இது நாடு தழுவிய ஒரு கூட்டு முயற்சி. 24 நாம் வென்ற பிறகும் இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். வெற்றி பெற்றுவிட்டால் முடிந்தது அப்படி கிடையாது. இது ஒரு நீண்ட போராட்டம். இந்தியா கூட்டணியை பற்றி தொடர்ந்து பிரசாந்த் கிஷோரில் தொடங்கி பலரும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இந்த பக்கம் மோடி இருக்கார், இந்த பக்கம் யார் தலைவர். ஒரு கவுண்டர் நரேட்டிவ் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு நரேட்டிவ் இருக்குதுன்ற மாதிரி. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு திட்டம் நரேட்டிவ் இருக்கிற மாதிரியும், இதுக்கு ஒரு கவுண்டர் நரேட்டிவ் இல்லை என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். அல்லது இந்தியா கூட்டணிக்குள்ள பல முரண்பாடுகள், கேரளாவை பாருங்கள், வங்காளத்தை பாருங்கள் என்று கேலி செய்கிறார்கள். இது பெரிய அளவுக்கு தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்துகிறது. ஆமாம், அப்படி தான் இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது போல இருக்குது என்று ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. நாம் உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இப்போ நடந்து கொண்டிருப்பது என்ன? ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புரட்சி, அதை எதிர்த்து நீந்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன். அது ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து ஒரு ஆற்றில் நீந்துவதாக கற்பனை பண்ணிக்கிங்க. அது நம்மளை பின்னால் இழுத்துட்டு வந்திருக்கு. என்னெல்லாம் அடைந்திருக்கிறோமோ அதையெல்லாம் இழந்து பின்னோக்கி போயிருக்கிறோம். இப்போது கை ஓயக்கூடாது, நீந்தினால்தான் இருக்கிற இடத்துலையாவது இருக்க முடியும். புரட்சி பேசக்கூடியவர்கள் அல்லது கொஞ்சம் முற்போக்கு அரசு பேசக்கூடியவர்கள் என்ன இப்போது ஸ்டேட்டஸ் கோ ஆன்டியை ரெஸ்டோர் பண்ண போகிறோம், இதில் என்ன பெரிய சாதனை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஸ்டேட்டஸ் கோ ஆன்டியை ரெஸ்டோர் பண்ணுவது, கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவது என்பதே ஒரு பெரிய சாதனை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தின் வழியாக நாம் அடையப் போகின்ற வெற்றி என்பது திரும்ப பழைய நிலை திரும்புவதாக இருக்காது. மாநில உரிமைகளை மீட்பதாக, ஒன்றியம் எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கிறது அதிலிருந்து விடுவிப்பதாக, பாசிசத்துக்கு தடையரண் எழுப்புவதாக அப்படி தான் இருக்க முடியும். அப்படி இருக்க வேண்டுமென்றால் அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டம், குடியரசுக்கான போராட்டம், அது மக்களுடைய உணர்வு தழுவியதாக, மக்கள் புரிந்து கொண்டதாக இருக்கணும். அதாவது கட்சிக்கிட்ட திட்டம் இல்லை, அந்த கட்சி இப்படி சொல்லுது, மம்தா இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, அப்படி அல்ல. மக்கள் மத்தியிலே இந்த குடியரசை காப்பதற்கு எத்தகைய புரிதலோடு போராட்டம் நடக்குதோ அந்த அளவுக்கு அந்த கட்சிகள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மக்கள் மத்தியில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் வரும். அவர்களிடமிருந்து அது வரும் என்று பார்ப்பதை விட இப்படி பார்ப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நடந்து கொண்டிருப்பது என்ன? 400 சீட்டு ஜெயிப்போம், அது மோடி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அது ஊடகங்களில் ஏற்கனவே இந்திரகுமார் சொன்னதை போல போலியான கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இப்படி ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் இது ஒரு பக்கம் இந்த பிரச்சாரம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், மோடியினுடைய நடவடிக்கைகள். கட்சிகளை விலைக்கு வாங்குறாரு, சட்டங்களை திருத்துறாங்க, தேர்தல் கமிஷன் 2 பேரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நாம் எப்படி பார்க்கிறோம், அல்லது எதிர்க்கட்சிகளும் கூட எப்படி பேசுகின்றன என்றால், அத்துமீறல், வரம்பு மீறல், முறைகேடுகள், அடாவடித்தனங்கள் என்ற கோணத்தில் மட்டும்தான் நாம் திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஐயோ இப்படி பண்ணுறான், இதை மீறுறான், அதை செய்கிறாங்களே
என்ற கோணத்தில் மட்டும்தான் பேசுகிறோம். ஏன் மீறுகிறார்கள், ஏன் மோடி இத்தனை அத்துமீறல்களை நடத்த வேண்டும் என்ற கோணத்தில் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் பயம். தோழர் பேசும்போது சொன்னார், என்ன கனவு காண்போம் என்பதை கூட கண்டு பயப்படுகிறார்கள்னு. நான் இதை மிகையாக சொல்லவில்லை. இப்போ மோடி நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் இது எப்படி இருக்குது? எதிர்க்கட்சிகள் ஒரு சினிமாவில் ஹீரோவுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டு கண்ணையும் கட்டிட்டு 2 ஆளை பிடிச்சி சொல்லிட்டு அடித்தான்னா எப்படி இருக்கும்? தெலுங்கு பட வில்லன்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட தெலுங்கு பட வில்லன்களை விட ஒரு கேவலமான நிலையில் தான் மோடி இருக்கிறார். எதிர்க்கட்சிகளை எல்லா வகையிலும் முடமாக்கி விட்டு அவர்களுக்கு எதிராக சண்டை போடுகிறார். அப்போது இந்த அத்துமீறல்களுக்கு பொருள் அது ஒரு வீரனுடைய நடவடிக்கை அல்ல, வெற்றியின் மீது நம்பிக்கை கொண்டவனுடைய நடவடிக்கை அல்ல, அது ஒரு கோழையினுடைய நடவடிக்கை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளாத போது வெல்லப்பட முடியாதவன் என்ற பிம்பம், அவர்கள் தோற்றுவிக்கின்ற பிம்பத்துக்கு நாம் பலியாகி விடுவோம். இது திரும்ப திரும்ப மக்களுக்கு நாம் சொல்லணும். ஈடியை வைத்து மிரட்டுறாங்க, மிரட்டி பணியாதவர்களை மிரட்டினா விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, மிரட்டி பணியலைன்னாக்கா உள்ள தூக்கி போடுறாங்க. அடுத்து பிரதமர் அலுவலகம் நேரடியாக எலக்ட்ரல் பாண்ட் எப்படி வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு கேள்வி வருது. கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல எத்தனை முறைகேடு, எக்ஸ்டார்ஷன், வழிப்பறி, கொள்ளை நடந்திருக்கிறது. பதில் எப்படி சொல்கிறான் பாருங்கள், அதை எம்பியால் வகுத்துருங்கன்றான். வாங்கினது பூரா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு, வகுக்கிறதுக்கு மட்டும் எம்பியை வச்சுருக்கிறான். மற்றபடி எம்பிக்கோ அமைச்சரவைக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த தலையால் வகுத்துட்டு எவ்வளோ வருது பாருங்கள் அப்படின்னு அதற்கு ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். கோர்ட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பதில் சொல்ல முடியல, உளர்றாங்க. என்ன பதில்னு சொல்ல முடியல. இப்போ எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறாங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாரு, ராத்திரி 12 மணிக்கு 200 பேர் லிஸ்ட்டு கொடுக்குறானா, காலையில் கூப்பிட்டு 6 பேர் இவங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம், கருத்து சொல்லுங்கன்றானா. இது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த தேர்தல் பத்திர முறைகேடு பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. அந்த கருத்தை சமாளிப்பதற்காக உடனே சிஏஏ அறிவிப்பு, உடனே ஒரே நாடு ஒரே தேர்தல். அந்த கருத்து வரக்கூடாது, அந்த விவாதம் வரக்கூடாது என்பதை சமாளிப்பதற்கு இடி, சிபிஐ, ஐடி, அங்கே ஒரு திவாரி, இங்கே ஒரு ஜோஷி, அங்கே ஒரு திவேதி, இங்கே ஒரு திரிவேதி, இப்படியே வச்சுருக்கிறாங்க மிஸ்ரா இடிக்கு. அப்போ அவர்களை வைத்து கொண்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ இத்தனையும் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் 400 அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பையும் வெளியிடுகிறார்கள். அதை தான் இதை மொத்தமாக எப்படி பார்க்கணும்? இது இந்த 23ஆம் புலிகேசியில் பைல்வான் படம் வரைஞ்சி வச்ச மாதிரி தான். இந்த வெக்கக்கேடு என்னன்னு கேட்டாக்க, இது அப்புறமா 56 இன்ச்சுன்றாங்க. ஆர்னால்டு ஸ்வர்ஜ்நெகருக்கு 58 இன்ச்சு தான். இதை யாராவது சொல்லணும், ஆர்னால்டுக்கு 58 தான், நீங்கள் வேணால் 68ன்னு சொல்லுங்கள். இவ்வளவு ஒரு வெட்கக்கேடான, கேவலமான, எழுப்பப்படுகின்ற எந்த அரசியல் கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மக்களை ஏமாற்றி ஓட்டை திருடுவது எப்படி என்பதை மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு கூட்டத்திடம் இந்த நாடு சிக்கியிருக்கிறது. நீங்கள்லாம் ஒரு நூலை படிக்கணும், சிவம் சங்கர் சிங்கினுடைய நூல், இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படின்றது இந்த நூலுடைய தமிழாக்கம் வந்திருக்குது பெயர். அந்த தலைப்பை பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது மக்களின் ஆதரவை பெறுவது எப்படி அப்படின்னு போடல, இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி. அதாவது காதலிப்பது எப்படின்னு சொல்கிறது வேற, ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணுவது எப்படி. எவ்வளவு ஜனநாயகத்தினுடைய நிலையை பாருங்கள். அவர் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணவர், பிஜேபிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதனுடைய அனுபவங்களை அதில் எழுதுகிறார். முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது எப்படி விவாதத்தை எவ்வளவு சீப்பாக, எவ்வளவு மட்டரகமாக திசை திருப்புகிறார்கள் என்பதை எழுதுகிறார். குஜராத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது. மோடி அங்கே போய் காங்கிரஸ்காரர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்தது உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி, அதை சுற்றியே விவாதம். 2019 தேர்தல், ராகுல் காந்தி மானசரோவர் போகிறாரு. மானசரோவர் போகும்போது அவர் கறி சாப்பிட்டது உண்மையா இல்லையா, இது
NDTVயில் விவாதம், யார் உண்மையான இந்து, நியூஸ் 18 விவாதம். அப்போது இது சில உதாரணங்கள். இத்தகைய எப்படி திசை திருப்புகிறார்கள் என்பதற்கான உதாரணங்களை அதில் விளக்கி சொல்கிறார். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டு, இந்த தேர்தல் நேரம்ன்றதுனால இதை நம்ம பேச வேண்டியிருக்குது. திரிபுரா தேர்தல் அனுபவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார். திரிபுராவில் 2018 அதற்கு முந்தைய 2013 தேர்தலில் திரிபுராவில் பாரதிய ஜனதா வாங்கிய ஓட்டு 1.54%, 1.54 விழுக்காடு 2013. 2018 தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வெல்கிறார்கள். நம்ப முடியுதா? இது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி சாத்தியமாச்சுன்றதை ஒரு சாப்டர் வந்து விளக்கியிருக்கிறார். முழுக்க திரிபுரா முழுதும் வலைப்பின்னல், வாட்ஸ்அப் குரூப்புகள் உருவாக்கப்படுது. ராம் மாதவ் தான் போய் உட்காந்து வேலை செய்கிறாரு. முன்னால் போய் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. யார்? பிரசாந்த் கிஷோர் குரூப் தான். அதில் தான் இவர் வேலை பார்த்துருக்காரு. முன்னால் வந்து ஒரு ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்தால் மாணிக் சர்க்கார் அங்கே முதலமைச்சர், அவர் சைக்கிளில் செக்ரட்டரியேட்டு வர முதலமைச்சர், அவரை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை. அந்த ஒரு 100 குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இந்த அரசுக்கு எதிராக தயாரிக்க வேண்டும் திட்டம் போடுறாங்க. 100 ஒன்றும் கிடைக்கல, எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது இந்த அரசை வீழ்த்துவதற்கு என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதில் சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். திரிபுராவில் அதற்கு முன்னால் பழங்குடி மக்களுக்கும் சமவெளி மக்களுக்கும் வங்காளிகளுக்கும் இடையிலான முரண்பாடு அப்படின்றது எப்பொழுதும் இருந்தது. மாணிக் சர்க்கார் ஆட்சியின் கீழே அந்த முரண்பாடெல்லாம் அகற்றப்பட்டு அமைதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. வேறு ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்வதற்கு இல்லை. அப்போ என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு, மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கொலை, ஒரு ரேப் நடந்தால் அதுதான் மாநிலம் முழுதும் நடக்கிறது என்று வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக பிரச்சாரம் செய்தோம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சீட்டு கம்பெனி, கல்கட்டா பேஸ்டு சீட்டு கம்பெனி, அவன் வந்து திரிபுராவில் ஏமாத்திடுறான். அதில் ஒரு 4 ஒரு ஆள், 5 ஒரு ஆள் பணத்தை பறி கொடுத்துருக்காங்க மக்கள். என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சீட்டு கம்பெனி முதலாளியோட படத்தையும் மாணிக் சர்க்கார் படத்தையும் பக்கமாக வச்சு ஃபேக் ஃபோட்டோகிராஃப் தயார் பண்ணி அதை வந்து வாட்ஸ்அப்பில் பரப்பினோம்னு எழுதுகிறார். அப்போது மக்கள் மத்தியில் மாணிக் சர்க்கார் மீது ஒரு சந்தேகம், அவநம்பிக்கையை வந்து உருவாக்குறாங்க. அடுத்தது, குழந்தைகள் கடத்தல் நடக்கிறது என்ற செய்தியை மாநிலம் முழுதும் வந்து பரப்புகிறார்கள் வதந்திகளாக. அடுத்து, இந்த மாநிலத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அமைதி நிலைநாட்டுவதற்கு அங்கே தொடர்ந்து CPM ஆட்சியில் இருக்குது, மாணிக் சர்க்கார் ஆட்சி. ஒரு 35 வயது வரை உள்ள வாக்காளர்களுக்கு இந்த மாநிலம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி அமைதி சாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது இளம் தலைமுறைக்கு தெரியாது. CPMகாரங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? எங்களுடைய சாதனை என்ன, அமைதியை நிலைநாட்டணும், இதை பண்ணோம், அதை பண்ணோம். ஆனால் இந்த யங் ஜெனரேஷனுக்கு அது irrelevant, அது தெரியாது. எப்படி? உதாரணத்தை, இடஒதுக்கீடு, சாதிய கொடுமைகள், அதெல்லாம் தாண்டி என்ன இருந்தது. இப்போ கூட நம்ம திராவிட இயக்கத்தினர் மேடையில் நாம் என்ன செய்தோம் என்றால் அப்படின்னு பேசுகிறாங்க. போய் 2K கிட்ஸுக்கிட்ட கேளுங்க. இப்போது கருப்பழனியப்பன்லேருந்து பல பேர் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க? எதுக்கு இடஒதுக்கீடு? பள்ளிக்கூடத்தில் எதுக்கு ஜாதி பேர் கொடுக்கணும்? அதனால தானே ஜாதி வருது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் இல்லை என்று யார் பேசுகிறார்கள்? ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பேசுகிறார்கள். அப்போ இந்த தலைமுறைக்கு என்ன போராட்டங்களுக்கு பிறகு இதை பெற்றோம் என்பது தெரியாது. இது திரிபுராவில் அப்படி இருக்குது. அப்போ என்ன வேணும்? 20% வேலையில்லா திண்டாட்டம். அப்போ மோடிக்கு கேரண்டி, வேலை கொடுப்போம். இதில் உள்ள வேடிக்கை என்னன்னா, கொடுக்க போகிறதில்ல அவங்க. ஆனால் இந்த பிரிவினர் எதை சிந்திக்கிறார்கள், அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா போதும் அவர்களை ஈர்ப்பதற்கு. ஒரு சமூகத்தில் என்ன தீமை நடக்கிறது, குழந்தை கடத்தலோ ரேப்போ இல்லை வேறு சீட்டு கம்பெனி ஏமாற்றம், அதுக்கு இவன் தான் பொறுப்பு என்று பிரச்சாரம் செய்தால் போதுமானது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறத பாருங்கள். ஒரு போதை மருந்து அப்படின்றது பிரச்சாரம், குழந்தை கடத்தல் என்பது பிரச்சாரம். எந்த அரசியல் பொருளும் எடுத்து விவாதிக்கப்படுவதில்லை. நீட் பற்றி விவாதிக்கப்படுவதில்லை, GST பங்கீடு அதை பற்றி விவாதிக்கப்படுவதில்லை.
ஒன்றிய அரசின் அத்துமீறல்களை பற்றி விவாதிக்கப்படுவதில்லை. எதை அவர்கள் வந்து அஜெண்டாவை மாற்றுறாங்க. அப்போ நாம் அரசியல் ரீதியாக அக்கறை உள்ளவர்கள், புரிதல் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சீர்தூக்கி எடை போட்டு பார்த்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை நாம் வந்து பேசுகிறோம். அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாக்க இங்கே சோஷியல் மீடியாவில் உடனே ஃபேக்ட் செக் யூனிட் இருக்குது, அதை வந்து ஃபேக்ட்ஸை வந்து விளக்குறோம். ஆனால் ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே போனவர்கள், அதற்கு எதிராக ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கைக்குள்ளே போனவங்க, அதற்கு எதிராக நீங்கள் எவ்வளவு விவரங்களை, உண்மைகளை, ஃபேக்டை அடுக்கினாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மாற்றிக்கொள்வதில்லை. மாறாக அந்த உண்மை விவரங்களை தங்கள் நம்பிக்கையின் மீதான தாக்குதலாக பார்க்கிறார்கள். ஒரு கடவுள் நம்பிக்கையோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். அது கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, ஒரு மூட நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தனிடம் நீங்கள் அறிவியலை எவ்வளவு விளக்கும்போது தன்னுடைய நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கிறதா தான் அவன் பார்க்குறான். அப்போது அந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை இத்தகைய ஒரு நம்பிக்கைக்கு ஆளாக்குவது என்பதை நோக்கி அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. இது வந்து சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்டு இது வந்து நடத்தப்படுகிறது. இதை எப்படி எதிர்கொள்வது என்று நாம் வந்து சிந்திக்கணும். நாம் வந்து ஒரு ஃப்ரேமில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அந்த ஃப்ரேமுக்கு வெளியே இருக்குது இது. இதில் அந்த கருத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ குழந்தை கடத்தல் இது நடக்கிறது ஒரு பிரச்சனையாங்க. ஏதோ ஒன்று ஒரு இடத்துல நடக்கும். அதுக்கு இந்த அரசு என்ன செய்ய முடியும்? அல்லது வேறு ஏதாவது ஒரு குற்றம், போதை மருந்தோ ஏதோ ஒன்று நடக்கும், தவறுகள் கூட நடக்கும். இதுக்கு யார் பலியாகிறாங்க அப்படின்னாக்கா, யார் பிஜேபியை எதிர்க்கிறார்களோ அல்லது முற்போக்காளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களே வந்து அரசு மீது கல்லெறிகிறார்கள். அது எப்படி நடந்துச்சு? அதையும் பார்க்கல. இந்த இப்போ தோழர் இந்திரகுமார் சொல்லும்போது சொன்னார்ல, அந்த என்ன சொல்லுவீங்க, பிஎம் ஸ்ரீ. அப்போ தப்பே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? இந்த கவர்மெண்ட் எல்லாமே சரியா? இப்படி வாதாடுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள். நாம் எதை பற்றி பேசுகிறோம்? ஒரு அரசின் கீழ் நடைபெற்ற தவறு என்பது இப்போ நமக்கு முக்கியமா, அல்லது இந்த குடியரசை காப்பாற்றுவது முக்கியமா? எது அஜெண்டா? செந்தில் பாலாஜி பிரச்சனை வந்தபோது அப்போ ஊழலே பண்ணலையா அப்படின்னாங்க. எது நம்முடைய நிகழ்ச்சி நிரல்? இவர்கள் ஊழலை ஒழிப்பவர்களா? அதை வார்த்தை அளவில் சொல்வதற்கான அருகதையேனும் இவர்களுக்கு இருக்குதா? அப்போ இந்த ஊழல் என்பதை எதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்? எதிர்க்கட்சிகளை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கு, எதிர்க்கட்சிகளை முடமாக்குவதற்கு. அப்படி முடமாக்குவதன் மூலம் ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்கு, மாநில கட்சிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கு, அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த அரசு அதிகாரத்திற்கு வந்தவர்களை மலினப்படுத்தி கொச்சைப்படுத்துவதற்கு, இந்த நோக்கங்களுக்காக தான் அந்த கார்டு பயன்படுத்தப்படுது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் புனிதவாதம் பேசி அதுக்கு பின்னால் எது மையமான அஜெண்டா என்று புரிந்து கொள்ளாமல் அதற்கு பின்னால் போவதை நாம் பார்க்கிறோம். வர இருக்கின்ற நாட்களில் இதெல்லாம் தீவிரமாக நடக்கும். அப்போ எது மையமான பிரச்சனை? இது இன்னொரு தேர்தலா? இந்த குடியரசு நீடிக்குமா இருக்காதா அப்படின்றது தான் இப்போ நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. மோடி அடிக்கடி சொல்கிறாரு, இது அமிர்த் கால் அல்லது ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ். அமிர்த் என்ற வடமொழி சொல்லுக்கு மிருத்தன்னா மரணம், மிருத்துன்னா மரணமின்மை. இது வந்து அமிர்த் கால் அப்படின்றாரு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இந்த குடியரசுக்கு மிருத் கால். இது அந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி பேசும்போது ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, தேஜாவுன்னு சொல்லுவாங்க. இதே போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது என்று நினைவுக்கு வருகிறதே. அப்படி நினைவுக்கு வருவது அவசர நிலை காலம். காமராஜ் ஒரு புத்தகம் சொன்னார், ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சிறை குறிப்புகள். அவசர நிலை காலத்தில் அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க. எழுதுகிறாரு, கொஞ்சம் புரட்டி பார்த்தேன், ரொம்ப வருத்தத்தோடு எழுதுகிறார் அவர். என்னுடைய கணக்குகள் தவறிவிட்டன, எதிர்ப்பே இல்லாமல் போயிடுச்சு, காங்கிரஸார் அனைவரும் இதற்கு பணிந்து விட்டார்கள், இவ்வளவு பாரம்பரியமிக்க கட்சி இப்படி வந்து பணிந்து விட்டது. அதுக்கு மேலே அவர் ஒன்று சொல்கிறாரு, we should educate people in values and institutions of democracy. ஏன்னா மக்களுக்கே இந்த அருமை தெரியவில்லை, இந்த உரிமைகள் பற்றிய கருத்தோ அக்கறையோ கவலையோ மக்களுக்கு இல்லை அப்படின்றத அவர் குறிப்பிடுறார்.
இது ஒரு ஒரு அதுக்கு மேலேயும் அவர் எழுதுகிறார், அதிகாரத்துக்கு பணிகின்ற பிற்போக்கான சமூக அமைப்பில் நமது மக்கள் வாழ்ந்து பழகியதால் ஜனநாயகம், சுயமரியாதை போன்ற விழுமியங்கள் மக்களிடம் இல்லை. எனவே இந்த அவசர நிலை என்பது ஒரு பிரச்சனையாகவே அவர்களுக்கு தெரியவில்லை என்கிறார். இது ரொம்ப சீரியஸ். நம்ம பேசுகிறோம் ஃபாசிசம் வந்து விட்டது, ஜனநாயகம் போயிடும், உரிமை இருக்காது. இதெல்லாம் இந்த நாட்டிலுடைய ஆக பெரும்பான்மையான மக்களுக்கு ரிலவெண்ட்டாக இல்லை. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு அது சம்மந்தப்பட்டதாக இல்லை. அவர்கள் அப்படி அதை கோருபவர்களாக, அவங்க வயிற்றுப்பாட்டுக்காக 24 மணி நேரமும் கவலைப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றி கருதாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கருதாதவர்களாக இருக்கின்ற ஒரு சமூகம், இது நம்முடைய ட்ரெடிஷன், நம்முடைய பாரம்பரியம். அம்பேத்கர் சொன்னது போல் இங்கே ஒரு புரட்சி நடந்தெல்லாம் இங்கே வரல. சமூகம் பின்தங்கியதாக இருக்கிறது. அதன் மேலே ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங், மேலே அரசியலில் ஜனநாயகம் வந்திருக்கிறது. இந்த சமூகத்தில் இந்த மாற்றம் ஏற்படாத வரை இந்த அரசியல் ஜனநாயகம் நிலைக்காது என்று சொன்னார். அப்போ இந்த மாதிரி இது அவர்களுக்கு எதிரிக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, தெரியாது, அவர்களுக்கு புரியாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்போ ஜெயபிரகாஷ் நாராயண் இதை எழுதி 50 ஆண்டு ஆயிடுச்சு. 50 ஆண்டுகளில் என்ன மாற்றம் சொல்லுங்கள்? 50 ஆண்டுகளில் நம்முடைய சமூகத்தில் ஜனநாயக உணர்வு வளர்ந்திருக்கிறது. பாசிசத்திற்கு எதிரான, அத்துமீறல்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறது என்று நாம் கொள்ள முடியுமா? நடந்திருக்குதா? இது நாம் அக்கறையோடு கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி. 1975 அவசர நிலை வந்தது அப்படின்றது, அது இந்திரா காந்தி என்ற ஒரு நபர், அவரை சுற்றி ஒரு துதிபாடிகள் கூட்டம். அந்த கூட்டம் தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை கொண்டு வராங்க. பிஜேபியை போல காங்கிரஸ் ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி கிடையாது. ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு பின்புலம், அங்கே அவங்க மிதவாத இந்துத்துவ அரசியல் பேசக்கூடியவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்தாங்க. ஆனால் அது ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற, பிஜேபியை போன்ற ஃபேசிஸ்ட் மூமெண்ட் இல்லை. அன்னைக்கு அந்த இந்திரா காந்தி தேர்தல் செல்லாது என்று ஒரு உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்க முடிந்தது. ஜெயபிரகாஷ் நாராயண் ஜெயிலில் இருந்துட்டு இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதுகிறாரு. உங்கள் தாத்தாவை தெரியுமா, உங்கள் அப்பா பேர்பட்ட ஜனநாயகவாதி தெரியுமா, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்படி ஒரு லெட்டர் மோடிக்கு யாராவது எழுத முடியுமா? ஜனநாயகம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவர் வளர்ந்த ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. மோடிக்கு எத்தனை அறிவுத்துறையினர், ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க? ஓப்பன் லெட்டர். ஐயா நீங்கள் எப்படி செய்யலாமா, பார்த்து செய்யுங்க, ஏதோ அந்த காலத்தில் தப்பு பண்ணீங்க, குஜராத்தில் போகட்டும், இனிமேல் நீங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம், எப்படியும் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. எவ்வளோ லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அப்போது இது அவசர நிலையை காட்டிலும் ஒரு கொடிய நிலையில் இருக்கிறோம். ஜெயபிரகாஷ் நாராயண் இதை எழுதுகிறாரு. நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபேசிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, அதனால் இந்திரா காந்தி வீழ்த்தப்படுவார்னு எழுதுகிறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் எழுதுகிறார். இப்போ நம்ம ஐடியாலஜிக்கலான ஒரு ஃபேசிஸ்ட் ஆர்கனைசேஷன், அது இந்த ஃபாசிசத்தை கொண்டு வருகிறது. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு இராணுவ சர்வாதிகாரம் என்பது திடீர்னு ஆட்சியை கைப்பற்றுவது, அல்லது வேறு சில அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு டெம்பரரி, ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படும், ஏதோ ஒன்று ஏற்படலாம். இது ஒரு 2000 ஆண்டு கால பார்ப்பன சமூக அமைப்பு அதை நியாயப்படுத்திய ஒரு சித்தாந்தம். வெள்ளையர்களுடைய வருகைக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், அதில் ஒடுக்கப்பட்ட சாதிகள் தங்களுடைய பாரம்பரிய ஒடுக்குமுறை தலையிலிருந்து மீண்டு கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம் பெற்று வருவது, அதை தடுப்பதற்கு, சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அதுக்கு தான் 26 ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்படுது. முதல் நோக்கம் ஆன்டி முஸ்லீம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தை, சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவது என்ற நோக்கத்துக்கு தான் உருவாக்கப்படுது. அப்போ அது 100 ஆண்டு காலம் இப்போ ஒர்க் பண்ணி வந்திருக்குது. இதை நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கம். ஜனநாயகம் என்பது அவர்கள் கொள்கையில் கிடையாது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயகம் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பாசிசத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு கருவி. உலகம் முழுதும் அப்படி தான் நடந்திருக்குது. கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் நாம் இதைத்தான் பார்த்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் என்னெல்லாம் ஜனநாயக நிறுவனங்கள் அப்படின்னு இருந்ததோ அதெல்லாம் வீழ்த்தப்பட்டிருப்பதை பார்த்துருக்கோம். ஜனநாயகம்னாக்கா
வாக்களிப்பது மட்டும்தான் ஜனநாயகம் என்பது மக்களுடைய பொதுவான நம்பிக்கை. அப்படி இல்லை. ஜனநாயகத்துக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன. நீதித்துறை, நிர்வாகம், ஊடகங்கள், இதெல்லாத்துக்கும் வெளியே கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள், அவர்களுடைய கருத்துரிமை, ஜனநாயக உரிமை, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜனநாயகம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வாக்களிக்கும் உரிமை மட்டும் இருக்குது. அதுவும் ஒரு ஊனமுற்ற நிலையில் இருக்குது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பது போன்ற நடவடிக்கைகள்லாம் நடக்குது. இந்த 10 ஆண்டுகளில் இப்போ நமக்கு நேரம் இல்லை, அதை பட்டியல் போட வேண்டியதில்லை. நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றன இந்த தமிழ்நாட்டிலே, அதை பின்னால் பேசுவோம். எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றன என்று தெரியும். உச்சநீதிமன்றத்தில் இந்த சிஏஏ, என்ஆர்சி உள்பட, அல்லது இப்போ எலக்ட்ரல் பாண்டு உள்பட, இவையெல்லாம் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரான இவையெல்லாம் எப்படி கிடப்பில் போடப்பட்டன என்று தெரியும். பாபர் மசூதி வழக்காக இருக்கட்டும், அல்லது காஷ்மீராக இருக்கட்டும், அரசமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரான விஷயங்கள் எல்லாம் பெரும்பான்மை இந்துத்துவ மனோபாவத்துக்கு ஏற்ப அந்த தீர்ப்புகள் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றன, சட்டத்தின் அடிப்படையில் எழுதப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். நிர்வாக இயந்திரம், அது சிபிஐயோ, இடியோ, ஐடியோ, அது எப்படி ஒரு கூலிப்படையாகவே இயங்குகிறது என்பது நமக்கு தெரியும். இப்போ அது இன்னும் இந்த எலக்ட்ரல் பாண்டில் அது இன்னும் தெளிவாக வெளியே வந்திருக்குது. மணிப்பூர் போன்ற இடங்களில் எப்படி ஒரு கும்பல் ஆட்சி, ஆயுத கும்பல், எங்கேயாவது இந்திய வரலாறில் உண்டா? ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் போயிட்டு இதுவரைக்கும் வரல துப்பாக்கி. அங்கே அந்த மெய்த்தி லூப்பன் என்ற அமைப்பு ஆயுதப்படையாகவே செயல்படுகிறது நேர. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது இல்லை. எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவது இது போல எப்போவும் நடந்ததில்லை. இந்த காலகட்டத்தில் நடந்தது போல ஆர்எஸ்எஸ்னுடைய காலாட்படைகள் நடத்திய வன்முறைகள், அது லவ் ஜிகாதாக இருக்கட்டும், மாட்டுக்கறி பிரச்சனையாக இருக்கட்டும், மதமாற்றமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அத்தனையும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் சட்டமாக்கப்பட்டு விட்டது. எதெல்லாம் கிரிமினலாக லிஞ்சிங்னு வெளியே செஞ்சாங்களோ அதெல்லாம் 10 வருஷம் ஜெயிலு, 8 வருஷம் ஜெயிலு, ஆயுள் தண்டனை என்று சட்டமாக்கப்பட்டு விட்டது. அப்போது ஜனநாயக சக்திகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எப்படி பீமா கொரேகான் வழக்கில் சிறையில் இருப்பவர்கள், இப்போது தோழர் சாய்பாபா வெளியே விடப்பட்டிருக்கார். இதை பற்றி அருந்ததிராயா இப்போ எழுதியிருக்கிறாங்க. 90% ஊனமுற்ற ஒருத்தரை பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுகிறது என்று. இப்போ அவர் வெளியே கண்ணீர் ததும்ப பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க அம்மா, இவர் 90% டிசேபிள்டு, என்னை அப்படி கையில் தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என்னை படிக்க வச்சு எங்கள் அம்மா பேராசிரியராக்குனாங்க. அவங்க இறந்தப்போ அதை போய் பார்க்குறதுக்கு கூட என்னை வெளியே விடலை, இறுதி சடங்குக்கு கூட என்னை அனுமதிக்கலை என்று அதை உணர்ச்சி வசப்பட்டு அவர் விவரிக்கிறார். அப்போவே ஒரு செய்தி வருது, 1 நம்பர் ரவுடி, பல கொலை செய்தவன், அவனை திருமணத்துக்காக பரவலில் வெளியே விடுறாங்க. குஜராத்தில் நமக்கு தெரியும் பில்கிஸ் மார் ரேபிஸ்டுகளுக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுடைய நிலைமை இதுதான். பத்திரிகை ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவது இதெல்லாம் இருக்குது. பல்கலைக்கழகங்கள் முடக்கப்படுவது இருக்குது. முதலாளித்துவத்துக்கு என்ன கதி அப்படின்றது நமக்கு தெரியும். அதானிக்கு எதிராக யாராவது ஒருத்தன் தொழிலில் போட்டி போட்டால் முடிஞ்சது கதை, ரைடு, அவன் எதுலேயும் இருக்க மாட்டான். இதை பற்றி இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்திலே பேசியிருக்கிறோம் அந்த விவரங்களை. எலக்ட்ரல் பாண்டிலேயே இப்போ ராகுல் காந்தி பேசியிருக்காரு, உலகத்திலே பெரிய எக்ஸ்டார்ஷனிஸ்ட் மோடி தான் அப்படின்னு சொல்லி. மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் ஆதி முதல்ல நடத்தின தொழிலே அதுதான். ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருக்கிறேன். பாட்ஷா படத்தில் வர காட்சி போல் இது. பாட்ஷா படத்தில் தங்கச்சி மெடிக்கல் சீட்டு கேட்டு ரஜினிகாந்த் உள்ளே போவார். உள்ளே போய் வேண்டுகோள் விடுவார், அந்த கதவை சாத்திட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்க ஐயா அப்படின்னோடனே அவன் எழுந்திரிச்சு, என்ன ரவுடியா அப்படின்னு. நானும் ரவுடி தான், முதல்ல ரவுடி அப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அமித்ஷாவும் மோடியும் அதுதான், முதல்ல ரவுடி அப்புறம்தான் இதெல்லாம். அமித்ஷாவும் ஷோரப்தீன் ஷேக்கும் ஒரு கும்பலாக இருந்து கொண்டு ரியல் எஸ்டேட்டுக்காரர்களிடம், கிரானைட் வணிகர்களிடம் லட்சக்கணக்கில் அவர்களை மிரட்டி பணம் பறித்து கொண்டிருந்தார்கள். வன்சாரா என்ற போலீஸ் அதிகாரியை வைத்துக்கொண்டு பொய் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் பறித்து கொண்டிருந்தார்கள். அந்த ரவுடியை பயன்படுத்தியே ஹரேன் பாண்டியா என்ற மந்திரியை முடித்தாங்க, தங்களுடைய மந்திரியை. அதுக்கு பிறகு ஷோரப்தீனை சுட்டு கொன்றார்கள்.
அதற்கு பிறகு அவன் மனைவியை சுட்டு கொன்றார்கள். அதற்கு பிறகு அவன் கூட இருந்த துல்சிராம் பிரஜாபதி என்ற ஹிந்துவை சுட்டு கொண்டாங்க. அவங்க 2 பேரையும் லஷ்கர்-இ தொய்பா கணக்கில் எழுதிட்டாங்க. துல்சிராம் பிரஜாபதியினுடைய அப்பா பெட்டிஷன் போடுறாரு, என் மகன் ஹிந்து, அவன் எப்படி லஷ்கர்-இ தொய்பாவாக ஆக முடியும் அப்படின்னு. அப்படி காலி பண்ணுறாங்க. இந்த ஷோரப்தீன் ஷேக்கிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் அமித்ஷாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நேராக சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ஷனிஸ்ட் இவங்க. அவங்க கையில் ஒரு ஒன்றிய அரசின் அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் இப்படி முதலாளிகளை மிரட்டி வாங்குகிறார்கள். வேறு வழி இல்லாத நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரங்குகளில் நடந்திருக்குது. இன்னும் நிறையா சொல்லலாம். தேர்தலில் என்ன நடக்குது? மகாராஷ்டிராவில் ஒரு உதாரணம் போதும். சிவசேனாவையும் சரத்பவார் கட்சியும் அவர்கள் எப்படி காலி பண்ணாங்க. இந்த தேர்தல் சின்னம் 2 பேரும் கட்சியை காலி பண்ணி இப்படி கொண்டு போயிட்டாங்க. சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது. சந்திரசூட் தூக்கத்தில் எழுந்தவர் மாதிரி பேசுகிறாரு. இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டியை வச்சு சின்னம் கொடுக்க முடியாதுன்னு இல்லை சொல்லியிருக்கிறோம். கட்சி பெரும்பான்மை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அதை மீறி தேர்தல் கமிஷன் கொடுத்துட்ருக்குது. இப்போ இந்த வழக்கை என்றைக்கு விசாரித்து என்றைக்கு முடிய போகுது? இதெல்லாம் தாண்டி இப்போது முஸ்லீம்கள் வாக்குப்பதிவு பட்டியலில் எடுத்துட்டாங்க. அடுத்தது இவிஎம் மோசடி. இதை பற்றி நாம் பேசுகிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இப்போ இந்த கட்சி தாவலை பற்றி என்ன நம்ம பார்க்குறோம்? டெய்லி ஒரு நியூஸ் வருது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் நியூஸ் வருது. காங்கிரஸ் கட்சியிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. அந்த செய்தி வருவதே என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. பிஜேபி ஏறு முகத்தில் இருக்குது. எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க. மிரட்டி போகிறான், எப்படியோ போகிறான், போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், தாவிட்டான் பாருங்கள், இவன் ஓடிட்டான் பாருங்கள். திமுகவிலேருந்து செந்தில் பாலாஜி போய் விடுவாரா, இவர் இருந்து விடுவாரா? இதை ருசிகரமான விவாதம் நடக்குது. அதுக்கு இன்னும் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதை அப்படி பேசுகிறார்கள். மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இந்திரகுமார் பேசும்போது இறையாண்மை பற்றி அண்ணா என்ன பேசினார்னு விளக்குனார். இப்போ நாம் ஓட்டு போட்டு இவனை அனுப்பியிருக்கிறோம். இது பிஜேபிக்கு எதிராக நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம். இவனுக்கு இவன் அப்படியே கூண்டோடு அந்த பக்கம் போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அது தங்களுடைய உரிமை மீது, தங்களுடைய இறையாண்மை மிக்க உரிமை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று மக்கள் கருதுகிறார்களா? அப்படி கருதி இருந்தால் மகாராஷ்டிராவில் கலவரம் நடக்கணும், மகாராஷ்டிராவில் ஆர்ப்பாட்டம் நடக்கணும். அப்படி நடக்கலையே. இப்போ எடப்பாடி என்ன பண்ணாலும் இப்படி போனால் இப்படி போகலாம், அப்படி போனால் அப்படி போகலாம். அதுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதை பற்றி என்ன சிந்திக்கிறார்கள்? இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. அதுதான் நம்ம முக்கியம். அப்போ விவாதம் நடக்கும்போது எப்படி பேசுகிறோன்னா, அது கட்சிக்காரங்களுடைய கதையை நாம் விவாதிப்பது போல் விவாதிக்கிறோம். ஒரு 356 பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கலைத்தது, மோடி பிஜேபி அப்படியெல்லாம் கலைத்தது இல்லை அப்படின்றத பெருமையாக அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது என்ன? இப்படி கூண்டோடு விலைக்கு வாங்குவதற்கு பெயர் என்ன? இது ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை இல்லாமல் வேறு என்ன? இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீதிமன்றம் துணை நிற்கிறது. ஊடகங்கள் இதுக்கு பிரச்சார பீரங்கிகளாக இருக்குது. இதுக்கு ஆதாயமோ பயமோ மட்டும் காரணம் அல்ல. ஊடகங்கள்லாம் கார்ப்பரேட்டுக்கிட்ட இருக்குது. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கே இது சரி, ஓகே என்ற முறையில் அவர்கள் இயங்குகிறார்கள். இந்த தாக்குதல் நடவடிக்கை பூரா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அடுக்கடுக்காக நான் இந்த டிமானிட்டைசேஷன், பண மதிப்பளிப்பு முடிஞ்ச பிறகு ஒரு முறை இந்த பீமா கொலைகானில் கைது செய்யப்பட்ட பெரிய சிந்தனையாளர் ஆனந்த் தெல்தும்டே, அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், இப்படி ஒரு நடவடிக்கை மக்கள் மத்தியில் பயங்கர அதிருப்தி, எதிர்ப்புணர்வுலாம் இப்போ வந்துச்சு, பாதிப்பு. இதை இவன் செய்திருக்கிறானே, இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது, எப்படி செய்திருக்கிறான் என்று கேட்டபோது அவர் ஒன்று சொன்னார். இது ஒரு அதிர்ச்சி வைத்தியம், ஃபாசிஸ்டுகளுடைய மெத்தட் இது. இந்த அதிர்ச்சியைக்கு பழக்கப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது அப்போ என்னால் ஏற்க முடியல. பின்னால் கோவிட் வருது. கோவிடில் லட்சக்கணக்கான மக்கள் எப்படி போனாங்க நடந்து அப்படின்றத நம்ம பார்த்தோம். டெல்லியில் திடீர்னு ஒரு நாளையிலேருந்து ஊரடங்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட போது யூபிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது நினைவுபடுத்தி பார்த்தா அவங்களுக்கு தெரியும்.
அப்போ அருந்ததி ராய் அங்கே போயிட்டு அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, அதை எழுதியிருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி சிரமம் இருக்குன்றத மோடி ஐயாட்ட யாரும் எடுத்து சொல்லலை போல் இருக்குது. இப்படி சொல்கிறாங்கன்னு அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க சொல்கிறாங்க. ஏறத்தாழ பரம ஏழைகளான 40 கோடி மக்கள், இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மோடி ஐயாவுக்கு தெரியாது. அவர் மேலே தப்பு இல்லை, அவருக்கு சரியாக சொல்லலை போல இருக்குது. ஜாவேத் அக்தர் என்ற ஒரு திரைக்கதாசிரியர், பாடலாசிரியர் தெரியும். அவர் ஸ்க்ரீனில் அழுதார் இந்த காட்சிகளை பார்த்து. ஆனால் இந்த நாட்டின் மீது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நடந்து போகிற இந்த மக்களுக்கு ஆங்காங்கே மக்கள் சோறு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அரசாங்கம் கைவிட்டு விட்டாலும் மக்கள் கைவிடவில்லை என்று சொல்லி இன்டர்வியூலேயே அழுதார். இப்போ நம்முடைய பிரச்சனை இந்த தாக்குதல்ன்றதனுடைய பொருள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈராக் மேலே படையெடுக்கும் போது அமெரிக்கா ஒரு டேர்ம் பயன்படுத்தினாங்க சதாம் ஹுசைனுக்கு எதிராக. அதிரடியாக இங்கேருந்து குவைத்திலேருந்து குண்டு இங்கேருந்த வீடியோ கேம் மாதிரி தான் இந்த வார் நடத்தினாங்க. அதுக்கு பேர் ஆப்ரேஷன் ஷாக் அண்ட் ஆ அப்படின்னு பேர். அது அதிர்ச்சியை ஒரு உறைந்து போகிற மாதிரி அடித்து அதோடு முடிச்சிடுறது. ஹிட்லர் ரஷ்யா மேலே தாக்குதல் தொடுத்த போது அதுக்கு பேர் பிளிட்ஸ் கிரீக், அதிரடி தாக்குதல், செயலிழக்க வைப்பது, வெல்ல முடியாது என்ற அவநம்பிக்கையை உருவாக்குவது. அப்படி ஒரு தாக்குதல் தான் இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக திட்டமிட்டு இது நடத்தப்படுகிறது. இப்படி தாக்குதல் நடத்தும் போது கோவிடுக்கு மக்கள் இறக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் மீது மாட்டுக்கறி கொண்டு போனால், மத மாற்றம் செஞ்சால் கண்டதுக்கு அடிக்கிறாங்க, கொல்றாங்க. அதை இந்து சமூகத்தினர் மக்கள் அதை செய்யலை, நமக்கு தெரியும். அது பஜ்ரங் தளோ அவனுடைய கூலிப்படைகளோ அதை செய்கிறாங்க. மக்கள் அதன் பால் இரக்கம் காட்டுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். இப்போ இதில் நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் அதை செய்யவில்லை, மக்கள் அதை தடுக்கவும் இல்லை. கட்டி வச்சு அடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம் இல்லையா குஜராத்தில். கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது, போலீஸ்காரன் கட்டி வச்சு அடிக்கிறான், ஒரு முஸ்லீம் இளைஞன், எந்த குற்றமும் செய்யாதவன். அப்போ நாம் செய்யவில்லை, இறக்கப்படுகிறோம் என்பதோடு அதை நிறுத்தி கொள்ள முடியுமான்றது தான் கேள்வி. ஒரு அநீதிக்கு எதிராக இரக்கம் இருக்குது மக்கள்கிட்ட என்பதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றோம்? அந்த இரக்கத்துக்கு ஆயுசு கம்மின்றது என்னுடைய கருத்து. அநீதிக்கு எதிராக கோபம் வரவில்லை என்றால் அந்த இரக்கம் மெல்ல 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 மங்கி மடியும். அதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன் ஆஃப் ஃபாசிசம். இது பழகிறோம், இது வழக்கமாக நடக்கிறது. அதற்கு எதிர்குரல் என்பது வருவதில்லை. 3 பேரை ட்ரெயினில் வச்சு சுட்டு கொண்டான்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்ட்டு, அங்கே எத்தனை பேசஞ்சர் போய் அவனை பிடிச்சாங்க, தடுத்தாங்க? ஏன் தடுக்கலை? பயம்ன்றது சொல்லிடலாம் ஈஸியாக. அப்போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த அளவுகோலிலிருந்து நாம் இதை பற்றி பார்க்கணும். 24 தேர்தலில் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க என்பதிலிருந்து அல்ல, மக்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதுலேருந்து பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய பெருமைக்கு வருவோம். நம்ம வடக்கன்ஸ் சரியில்லை, அல்லது வடக்கே இருக்கிற நீதிபதிகள், உச்ச நீதிமன்றங்கள் சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம ஊர் நீதிமன்றம் எப்படி இருக்குது? சென்னை உயர் நீதிமன்றத்தில் எத்தனை தீர்ப்புகள்! இப்போ நேற்று ஒரு அருமையான நீதிபதி ஒருத்தர் இருக்கார், ஜிஆர் சாமிநாதன். அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு, வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணலாமா கூடாதா? இந்த கேஸை அவர் விசாரிச்சிருக்காரு. என்ன மேற்கோள்? அது வர சொல்கிறேன். இது கேஸு. மனுதாரர் என்ன சொல்கிறாருனாக்கா, வேப்ப மரம் பெண், அரச மரம் ஆண். வேப்ப மரத்துக்கு வயசு கூட, அரச மரத்துக்கு வயசு கம்மி. பெண்ணுக்கு வயசு கூட, ஆணுக்கு வயசு கம்மி, எப்படி கல்யாணம் பண்ண முடியும் என்பது அவருடைய மனு. இவர் விசாரிச்சுட்டு, சச்சின் டெண்டுல்கர் ஒய்ஃபு அஞ்சலிக்கு சச்சின் டெண்டுல்கரோட வயசு அதிகம், அதனால் ஒரு முற்போக்கான முறையில் நம்ம சிந்திக்கணும் இந்த அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேட்ரியார்கிக்கல் நோஷன்ஸ் எல்லாம் நமக்கு கூடாது. அஞ்சலி ஆங்கிலோண்டியன்ற மேட்ரு அவருக்கு தெரியுமான்னு தெரியல.
பேட்ரியார்கியல் நோஷன்ஸ் எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நீதிபதி எது பேட்ரியார்கியல் நோஷன்ஸ் எல்லாம் கூடாதுன்னு சொன்ன நீதிபதி அர்ச்சகர் தீர்ப்பில் பிராமணர்கள் தவிர யாரும் வரக்கூடாது, நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன், நானே கர்ப்ப கிரகத்துக்குள் நுழைய முடியாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீதிமன்றத்தில் பேசினார். நம்ம வழக்கறிஞர்கள் தான் வாதாடினாங்க. இன்னொரு நீதிபதி கொடிமரத்துக்கு அந்தாண்ட போகக்கூடாது, அப்புறம் கர்ம வினை அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாங்க. இதற்கு முன்னால் சேஷசாயி என்ற ஒரு நீதிபதி திருவாரூரில் இந்த சனாதன தர்மம் பற்றி ஒரு உரையாடல், மாணவர்கள் ஏதோ பேச்சு போட்டி ஒன்று வச்சு அதை ரத்தும் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. ரத்து பண்ணால் என்ன, ரத்து பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டிஷன் இன்ஃப்ரக்சுவஸ் ஆகிடுது, இல்லைன்னு ஆகிடுது. ஆனால் நீதிபதி சேஷசாயி அதுக்கு மேலே போய் சனாதன தர்மத்தை ஒழிக்கலான்னு இப்படி சொல்ல போச்சு, அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க பேசியிருக்காரு. இப்போது இந்த அம்மையார் அனிதா சுமந்த் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நீதிபதி. அதுக்குள்ளே விவரிக்க போகலை. சனாதன தர்மத்தின் மேன்மை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை திருத்தியிருக்கிறாங்க, 3 தடவை திருத்தியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கள் நாம் பார்க்கின்ற இந்த ஜாதிகள்லாம் 100 ஆண்டுக்கு முன்னால் வந்தது தான். அப்புறமா மீன் சந்தை மாதிரி இருக்குது தமிழ்நாடு, கேக்கஃபோனி, எனக்கு கொடு உனக்கு கொடு பர்சன்டேஜ்னு அடிச்சுக்கிறாங்க, சலுகைகளுக்காக அடித்து கொள்ளுகிறார்கள். இந்த மனிதாரர்களுக்கு, ராஜாவுக்கும் உதயநிதிக்கும் இவர்களுக்கும் சமஸ்கிருதத்தினுடைய அருமை தெரியாது, சமஸ்கிருதம் தெரிஞ்சாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், இத்தனையும் எழுதியிருக்கிறாங்க. இது பூரா டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் பேசிய எழுதிய கருத்துகளுக்கு நேர் எதிரானவை. அந்த மனுதாரர் சொல்லியிருக்கிறான், இந்த பிரச்சனை இல்லை, சோதிக்கக்கூடாது யாரையும். அப்போது அது விவரிக்கலை நான். இப்போ இதற்கு எதிராக ஏன் இங்கேருந்து எந்த கேள்வியும் எழும்பவில்லை என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. பொதுவெளியில், அறிவுத்துறையினர் மத்தியில், வழக்கறிஞர்கள் மத்தியில், ஊடகத்தில் ஏன் விவாதம் வரவில்லை, கேள்வி வரவில்லை? அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? தமிழ்நாடு, அவர் சொல்கிறாரு நான் பெரியார் மண்ணை போற்றுகிறேன், வணங்குகிறேன்னு. அதுக்கெல்லாம் தகுதியானவர்களாக தமிழ்நாடு இருக்குதா, நாம் இருக்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் பேசவில்லை என்ற கேள்விக்கு என்ன விடை? பேசும்போது ஆம் ஆத்மியை நம்பலாமா, காங்கிரஸை நம்பலாமா அப்படின்னு விவாதிக்கிறாங்க இல்லையா? அவன் மம்தா பானர்ஜி நம்ப முடியுமா, நம்மளை நம்ப முடியுமா? ஜெயபிரகாஷ் நாராயண் அவசர நிலை காலத்தில் என்ன எழுதுகிறாரு, மூழ்கும் கப்பலிலிருந்து தப்பிக்கின்ற எலிகள் போல அறிவுத்துறையினர் ஓடுகிறார்கள், இது அறிவுத்துறையினரின் துரோகம்னு சொல்கிறார். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? இது இல்லை நம்ம ஃபைட் பண்ணோம். இது எதிர்காலம் பற்றிய ஜோசியம் அல்ல, நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதிலிருந்து நம்மை நாம் மதிப்பிட வேண்டும். பெரியார் செஞ்சார், அதுக்கு என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சமூகம் என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அவசர நிலை காலத்தில் கலைஞர் அதை எதிர்த்தார், திமுக அதை எதிர்த்தது, எம்ஜிஆர் ஆதரித்தார். அவசர நிலை காலம் முடிந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாங்க? எம்ஜிஆர் தான் ஜெயித்தார், கலைஞர் ஜெயிக்கலையே. வட இந்தியாவில் வேணால் ஜனதா வெற்றி பெற்றது, தமிழ்நாட்டின் நிலைமை அதுவாகத்தான் இருந்தது. அதனால் நாம் கட்சிகள் செய்து விடுவார்கள் என்ற கோணத்தில் நாம் மெத்தனமாக இருக்கவும் முடியாது. அல்லது கட்சிகள் வழக்கமாக சொல்கிறாங்க இல்லையா, ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்கல்ல, உங்களாலெல்லாம் பார்க்க முடியாது. கேஜ்ரிவால் என்ன பண்ண முடிஞ்சது? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது லெப்டினன்ட் கவர்னருடைய அதிகாரம் பற்றி. மறுநாளைக்கே ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன செய்தார்? என்ன செய்ய முடியும் கேஜ்ரிவாலால்? இப்போ மக்கள்கிட்ட தான் பேசணும். உத்தவ் தாக்கரே என்ன செய்ய முடிந்தது? சரத்பவார் என்ன செய்ய முடிந்தது? அதனால் வாக்களித்தால் போதும், நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்கிற நிலைமை போய்விட்டது என்பது அவர்களுக்கும் தெரிந்து தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே பேசுவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண் பெரிய புரட்சியாளர்லாம் இல்லை. அவசர நிலை காலத்தில் இந்த டைரி குறிப்பிலேருந்து இதை மட்டும் படித்து விரைவாக முடிச்சிடுறேன் நான். வாட் இஃப் எலெக்ஷன்ஸ் themselves ஆர் நெய்தர் ஃப்ரீ நார் ஃபேர்? தேர்தல்களே சுதந்திரமானதாகவோ நியாயமானதாகவோ
இல்லாமல் போய்விட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? I do not think any democratic society, in any democratic society, people relied wholly and solely on election to change their plight. ஒரு ஜனநாயக சமூகத்தில், எந்த சமூகத்திலும் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தேர்தலை மட்டுமே சார்ந்திருந்தார்கள் என்று நான் கருதவில்லை. Everywhere there have been strikes, marches, protests. எல்லா இடத்திலும் அப்படிப்பட்ட மக்கள் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அப்படித்தான் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. சென்ற அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து அறிஞர் நாம் சாம்ஸ்கியிலிருந்து சாதாரண மனிதர்கள் வரையில் மீண்டும் ட்ரம்ப் ஜெயித்தா அமெரிக்கா முடிஞ்சது என்று பயந்து கொண்டிருந்தார்கள். தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியடைந்தாலும் ஆட்சியை விட்டு போகமாட்டார், கலவரம் பண்ணுவார், கைப்பற்றி கொள்வார் என்று பயந்தார்கள். பயந்தது மாதிரியே நடந்தது. கேபிட்டல் ஹில்லை கைப்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் போச்சு. ஆனால் அந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி பெறுவதற்கும் ட்ரம்ப் முறியடிக்கப்படுவதற்கும் எது காரணமாக இருந்தது? இந்த தேர்தலுக்கு முன்னால் அமெரிக்காவில் நடைபெற்ற பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற மாபெரும் ஜனநாயக இயக்கம். அது கருப்பின மக்களின் இயக்கம் மட்டும் அல்ல, வெள்ளை இளம் தலைமுறையினரும் இணைந்த ஒரு இயக்கம். அந்த டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் வழியாக தான் ட்ரம்ப்புக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ், ஃபாசிசத்துக்கு எதிரான எதிர்ப்பு என்பது அந்த ஜனநாயக இயக்கத்தின் வழியாக தான் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம ஊரில் அது நடக்காமல் இல்லை. ஸ்டெர்லைட்டில் பண்ணோம், ஜல்லிக்கட்டில் பண்ணோம், விவசாயிகள் போராட்டத்தில் பண்ணோம். ஏன் தலித் மக்களுக்கு எதிரான தீர்ப்பு, அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்தபோது நாடெங்கும் தலித் மக்களுடைய போராட்டம் நடைபெற்று அந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி அரசு ஆளாக்கப்பட்டது. இப்போது அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராடி வென்றிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் என்பது தேவை. அது இல்லாமல் இதை சாதிக்க முடியாது. ஓட்டு போடுங்க போதும். ஓட்டு போடுவதற்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட இயக்கத்தை நாம் கட்டியமைக்கணும். இது ஒரு மூவ்மெண்ட்டாக வந்து மாற வேண்டும். இதில் நாம் செய்யக்கூடியது என்ன என்றால், நாம் இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக குடியரசை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், இப்போ நான் தீர்ப்புகளை பற்றி மட்டும் சொன்னேன், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தலையிட வேண்டும், பேச வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியம். மௌனமாக இருந்து கொண்டு அது கட்சி தலைவர்களோ ஒரு சிலரோ விடுகின்ற அறிக்கைகளில் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று யாரும் கருத முடியாது, கருதக்கூடாது. சனாதன தர்மம் பற்றி பேசுகிறது இந்து மதத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு வட இந்தியாவில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே வந்து சனாதனம் என்றாலே இந்து மதம் அப்படின்னு மக்கள் மத்தியில் வழக்கு இருக்குது. அது ஒரு சிக்கலாகுதுன்னு சொல்கிறாங்க. கட்சிகளால் பேச முடியாமல் போகலாம். கட்சிகளுக்கு வெளியே இருக்கின்ற அறிவுத்துறையினர், இயக்கங்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி எதிர்த்து பேசுவதில் என்ன பிரச்சனை? நீங்கள் பேசாமல் இருக்க அடுத்து மரத்து கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க. இன்னும் என்ன கேவலம் நடக்கணும்? இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நீதிமன்றத்தில் நடந்திருக்குமா? ஆனால் இதை பார்த்து கொண்டு சும்மா இருந்து விட்டு நாம் பெருமை பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்பது தான் நம்முடைய கேள்வி. அதனால் இந்த 2024 தேர்தலில் வெல்வோம். ஆனால் வென்றாலும் நாம் ஓய்ந்திருக்க முடியாது. ஒரு நாடு ஒரு தேர்தல் பற்றி தோழர் ரொம்ப அழகாக சொன்னார். சிட்டிசனுக்காக தான் ஸ்டேட்டு. இப்போ ஸ்டேட்டு சொல்கிறவன் தான் சிட்டிசன்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது தலைகீழாக மாறிடுச்சு. அது முஸ்லீமுக்கு மட்டும் உரியதல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் உரியது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் தலையிடும் போது, அதற்கு எதிராக போராடும் போது, அதற்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் போது மட்டும்தான் இந்த பாசிசத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். நிச்சயமாக நாம் மீள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.